அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கண்ணியத்துக்குரிய நல்லோர்களே, நாம் இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்பாக இதனை சொல்லிக்கொண்டு தூங்கக்கூடிய நாம் மறுநாள் எழுந்தவுடன் நம்முடைய அந்த துன்பத்துக்கு கஷ்டத்துக்கு நட்பலன் கிடைக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்ன அது? புகாரி 7488 ஹதீஸாகவும், முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் 5249 ஹதீஸாகவும் இடம்பெறுகின்றது. ஆசிஃப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை நோக்கி, இன்னாரே, நீங்கள் உங்கள் படுக்கைக்கு செல்லும்போது, இறைவா, நான் என்னை உன்னிடம் ஒப்படைக்கின்றேன், என் முகத்தை உன்னிடமே திருப்பினேன், என் காரியத்தை உன்னிடமே ஒப்படைத்தேன், என் விவகாரங்கள் அனைத்தையும் உன்னையே சார்ந்திருக்கின்றேன், உன் மீதுள்ள பிரியத்திலும் அச்சத்திலும் நான் செய்தேன், உன்னிடமிருந்து தப்பிக்கவும் ஒதுங்கிடவும் உன்னை தவிர வேறு போக்கிடம் எனக்கு இல்லை, நீ அருளிய உன் வேதத்தையும் நீ அனுப்பி வைத்த உன் தூதரையும் நான் நம்பினேன் என்று பிரார்த்தியுங்கள். ஏனெனில் இவ்விதம் பிரார்த்தித்தும் அன்றைய இரவில் நீங்கள் இறந்துவிட்டால் இஸ்லாம் என்னும் இயற்கை மரபில் இறந்தராவீர்கள். காலை உயிருடன் விழித்து எழுந்தால் இந்த பிரார்த்தனைக்காக நட்பலனை பெற்றுக்கொள்வது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு மீது இருக்கக்கூடிய அளப்பரிய அன்பாலும் அவன் மீது இருக்கக்கூடிய பயத்தாலும், யா அல்லாஹ், என்னுடைய அனைத்து விவகாரங்களையும் உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன், என் முகத்தை உன்னை நோக்கி நான் திருப்பிவிட்டேன், என் இறைவா என்று சொல்லிக்கொண்டு நாம் படுக்கைக்கு செல்வோம். இன்ஷா அல்லாஹ் படுத்து நாம் எழுந்தால் அன்றைய தினம் நட்பலன் கிடைக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதேபோல் இஸ்லாமிய பதிவில் அறிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், இதை மற்றவர்கள் ஷேர் செய்யுங்கள்.